ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகி விளாக்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தோம்னா வெள்ளங்கிரி மலையில் தான் இருக்கோம். ஸோ நாங்கள் இப்போ எல்லாருமே வந்து இந்த வெள்ளங்கிரி மலை தான் ஏற வந்திருக்கோம். இது என்னோட தேர்ட் டைம் நான் இந்த வெள்ளங்கிரி மலை ஏறுறது. ஸோ யார் யார் எத்தனை டைம் ஏறி இருக்காங்கன்ட்டு நம்ம கேட்டுக்கலாம். நீ எத்தனாவது டைம் தான் வெள்ளங்கிரி மலை? நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள்? நான் தேர்ட் டைம். நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன் கைஸ். பார்த்தீங்களா, இவனை பார்த்துக்குங்க. இப்போ ஏறும்போது எப்படி அவ்வளோ தெம்பா ஏறுறான், நம்ம இறங்கும் போது இவன் எப்படி இருக்கான்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எப்படி அவனை தூக்கிட்டு வர போறான்னு தெரியல. ஸோ பார்ப்போம், கடைசி அவன் நாளைக்கு காலையில தான் தெரியும் அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு சொல்லிட்டு. நீ எத்தனாவது டைம் தான் ஏறுறா? நான் ஃபர்ஸ்ட் டைம் தான். ஓகே, சரி வாங்க நாங்கள் மலை ஏறும்போது கண்டினியூ பண்ண. நம்ம நைட் டைம் வந்து கோயில் வந்து சாத்தியிருக்காங்க. காலையில் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாங்கள் ஒரு 12 மணி மாதிரி மலை ஏறலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ மேலே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறோம். மலை ஏறும்போது வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. ஸோ ரொம்ப இருட்டாக தான் இருக்கும். நாங்களே ஒரு 2 டார்ச் வச்சு தான் மலை ஏறலான்ட்டு இருக்கோம். ஸோ அது எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து காலையில் சாமி பார்த்துட்டு சன்ரைஸுங்க போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ மலை ஏறுறதுக்கு ஸ்டார்டிங்கில் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து எல்லாமே அந்த பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே செக்கிங் பண்ணிட்டு தான் நம்மளை மேலே அனுப்புகிறாங்க. ஸோ நம்ம மேலே போயிட்டு ஃபஸ்ட்டு மலையில் போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம். ஸோ நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே செக்கிங் இருக்கும். நீங்கள் குச்சி கூட நீங்கள் வாங்கிட்டு வர தேவையில்லை. ஸோ நான் இந்த இடத்துல காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மலையில் அங்கே நிறைய பேர் குச்சி போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கேருந்து கூட நீங்கள் குச்சி எடுத்துக்கலாம். ஸோ குச்சிக்காக நீங்கள் அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இங்கே இருக்கிற நீங்கள் போட்டிருக்க கொண்டு வந்த கவர் எதாக இருந்தாலும் அதை இங்கே நீங்கள் போட்டுட்டு தான் மலை ஏறுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நேச்சரை சேவ் பண்ணணும். ஸோ அதுக்காக நாமளும் கோஆப்ரேட் பண்ணி தான் எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மலையில் போய் கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு மலை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறி வந்துட்டோம். ஸோ இங்கே தான் வந்து நமக்கு அந்த விநாயகர் கோயில் இருக்குது. ஸோ நாங்கள் விநாயகர் கோயிலை ரீச் ஆகிட்டோம். ஸோ எல்லாத்துக்கிட்டே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம் எப்படி இருந்துச்சுன்ட்டு. இவன் ஃபஸ்ட் டைம் ஏறுறான். ஸோ உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சத்தியமாக முடியல. ஃபர்ஸ்ட் மலை ஏறதுக்குள்ள உயிரே போயிடுச்சு. கால்லாம் கிடுக்கிட்டு ஆடுது. உனக்குடா? முடியலண்ணா. முடியலையா? எனக்கு பரவாயில்ல, ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால எனக்கு தெரியும் என்ன அப்படி ஏறுறது என்ன ஏதுன்னு. அண்ணன் வேணா நம்மளை எட்டி பார்க்குறாரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கண்ணா, எப்படின்னா இருந்துச்சு உங்களோட ஃபஸ்ட்டு மலை எக்ஸ்பீரியன்ஸு? நல்லதா இருக்கு சார். கஷ்டமாக தான் இருந்துச்சா? ஈஸியாக தான் இருந்துச்சா? சிவன் இருக்க ஊர்ல இது ஈஸியா தான். சரி சரி, நம்ம நெக்ஸ்ட் மலையில் ஏறிட்டு அதுக்கப்புறம் இருங்க, நம்ம குண்டு பையன் என்ன சொல்கிறான்னு கேட்போம். இட்ஸ் நாட் கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் எல்லாம் சொல்லுவாங்க கஷ்டம்ட்டு. வேலையை பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்ட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் மலை ஏறிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். கைஸ், செகண்ட் மலை ஏறி முடிச்சிட்டோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம். ஒரு ஃபஸ்ட்டு மலைக்கு விட செகண்ட் மலை வந்து ரொம்பவுமே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஈஸியாக ஏறி வந்துட்டோம். ஸோ இன்னொருத்தவங்கிட்ட கேட்போம். ஸோ புதுசாக கன்னி ஏறுறவர் இதோட எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட்டு மலையை கம்பேர் பண்ணுறப்போ இந்த மலை ஓகே தான். இங்கே எதுவும் லைட்டிங் இல்லை. ஒரு சின்ன ஒரு கடை இருந்துச்சு. ஸோ நாங்கள் அந்த டார்ச் லைட் அப்புறம் அந்த கடையில் வச்சு தான் நாங்கள் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். கைஸ், எல்லா மலையும் ஏறி ஃபைனலாக நாங்கள் சாமியை பார்த்துட்டோம். ஸோ மலை ஏறின எக்ஸ்பீரியன்ஸே வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ இப்போ இங்கே ரொம்பவுமே குளிராக இருக்குது. ஸோ நீங்கள் வர்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜர்க்கின் அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்துருங்க. ஒரு சூப்பரான சன்ரைஸையும் பார்த்துட்டோம். எந்த மலையெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4வது மலை வந்து ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7வது மலை ஏறும்போதுமே ரொம்ப ஒரு நெத்து குத்தாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வெள்ளங்கிரி வரீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் கொண்டு வந்துக்கோங்க. அதே மாதிரி எனர்ஜி தர மாதிரி ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு வந்துக்கோங்க.
அது மாதிரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏன்டா இங்கே வந்தோன்னு தோணும். பட் நீங்கள் எப்படியோ மலை ஏறிடுங்க, நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனரியுமே வந்து உங்களுக்கு வேறு லெவலாக இருக்கும். ஸோ நாங்கள் சன்ரைஸும் பார்த்துட்டோம், சன்ரைஸை டைம் லாப்ஸ் எடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் கீழே இறங்க போகிறோம். ஸோ இறங்கும்போது நாங்கள் வரும்போது இருட்டாக இருந்தனால ஒவ்வொரு மலையும் நாங்கள் கவர் பண்ண முடியல. ஸோ அதனால் இப்போ நம்ம இறங்கும்போது ஒவ்வொரு மலையிலும் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். நாங்கள் சாமி பார்த்து 1 மணி நேரம் ஆச்சு. எங்கள் கூட வந்த 2 பேர்த்த காணோம். எங்கே தூங்குறானுங்கன்னு தெரில. இப்போதான் அவனுக்கு கால் கனெக்ட் ஆயிருக்கு. என்னடா சொல்றான்? நல்லா தூங்குறானுங்க. ஃபோன் மட்டும் அட்டன் பண்றானுங்க. அட்டன் பண்ணிட்டு அலோன்னு சொல்லிட்டு திரும்பி கட் பண்றானுங்க. 1 மணி நேரமா நாங்க இங்க உட்காந்துருக்கோம். செம்மையா குளிருது. என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. இவங்களை விட்டுட்டும் எங்களால போக முடியாது. எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல நாங்க கீழே இறங்குறதுக்கு. ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறானுங்க, தூங்குறானுங்க. சரி பார்ப்போம், எப்போ வர்றானான்னு பார்ப்போம். அதுக்கும் அவன் ஆளோட படத்துக்கு 2 மணிக்கு டிக்கெட் வேற புக் பண்ணியிருக்கானுங்களாம். எப்படி போறான்னு தெரில. சரி பார்ப்போம். ஒரு வழியாக தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டு வந்துட்டானுங்க. ஸோ நாங்கள் இப்போ எல்லாருமே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த இடமே வந்து சீனரியாக செம சூப்பராக இருக்குது. இந்த 7வது மலையிலேருந்து இறக்கத்துலேருந்து. ஸோ அந்த குண்டு பின்னாடி தான் வர்றான். இறங்குற கஷ்டப்பட்டு தான் வர்றான். அவனை எவ்வளோ சீக்கிரம் நாங்கள் கீழே கூப்பிட்டு போனோமோ கீழே கூப்பிட்டு போய் அவனை வீட்டில் கொண்டு போய் சேர்த்தணும். ஸோ அதுதான் எங்களோட இன்னையோட டாஸ்க்கு. நீங்கள் மலையேற வர்றீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி இருந்துச்சுன்னா மாஸ்க் போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மண்ணாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தங்க நடந்து போகும்போது அந்த குச்சியை வச்சு அவங்க வைக்கும்போதும் உங்களுக்கு அந்த மண் வந்து பறக்கும். ஸோ உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மாஸ்க் போட்டு இறங்குறது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே சேஃபாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸும் இருக்காது. ஸோ மாஸ்க் போட்டு நீங்கள் இந்த மலையை ஏறுங்க. இப்போ 7வது மலையிலேருந்து கீழே இறங்கி இப்போ 6வது மலை ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த சொனைக்கிட்ட நாங்கள் வந்துட்டோம். ஸோ இங்கே அந்த சொனையில் வந்து ஒரு லிங்கம் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே அந்த குளத்தில் நீங்கள் அந்த சொனையில் இறங்கி நீங்கள் குளிக்கிறதுனால குளிச்சுக்கலாம். பட் இந்த தண்ணி ரொம்பவுமே வந்து சில்லுன்னு இருக்கும், ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் ஏறும்போது மணி வந்து ஒரு 4:30 இருக்கும். ஸோ அந்த டைம் எங்களுக்கு செம்ம சில்லாக இருந்துச்சு இந்த தண்ணி. ஸோ இப்போ நான் உங்களுக்கு அந்த தண்ணியை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதான் அந்த தண்ணி. இந்த 6வது மலை ஏற்றது ஏறிட்டுருக்கோம். ஒரு 7வது மலை இறக்கத்துலேருந்து ஒரு ஈஸியாக இறங்கி வந்துட்டோம். ஸோ திரும்பி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எல்லா மலையும் ஏறி வந்தோம். ஸோ திரும்பி இது ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறோம், ஏறி தான் போய் ஆகணும். ஸோ நாங்கள் 2 பேர் தான் இப்போ வந்துட்டுருக்கோம். மற்றவங்களாம் பின்னாடி தான் வர்றாங்க. ஸோ அடுத்த பிளேஸுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் என்னென்ன பிளேஸுன்னு காட்டுறேன். ஸோ 6வது மலையை ஏறிட்டோம். ஸோ இப்போ வந்து சமதளத்தில் நடந்துகிட்ருக்கோம். 5வது மலையில் தான் நடந்துகிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த டீலாவோட வியூவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வியூ உங்களுக்கு தெரியுமான்னு தெரில கேமராவில். பட் ஒரு ஃபாகியாக தான் இருக்குது. பட் இந்த இதில் எங்களுக்கு நடந்து போக ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. சும்மா ஜாலியாக இருக்குது. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்ம இந்த
சமதளத்தில் நடந்து போகலாம். இந்த மலையே பார்த்திங்கன்னா விபூதி மலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து எல்லாருமே வந்து இந்த இடத்த வந்து சுரண்டி எடுத்து அவங்க வீட்டுக்கு வந்து பிரசாதமாக அந்த விபூதியை கொண்டு போவாங்க. ஸோ இந்த மலை மட்டும் இல்லை, இங்கே நிறையா இடத்துல அந்த மாதிரி தோண்டி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நீங்களும் வந்து இந்த விபூதி எடுத்து உங்கள் வீட்டுக்கு பிரசாதமாக கொண்டு போகலாம். எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு 7 மலையை ஏறி கீழே வந்துட்டேன். ஸோ நாங்கள் ஒரு கேங்காக ஏறினோம், இன்னும் யாரும் கீழே வரல. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3 டைமாக இந்த ஒரு மலையை நான் ஏறியிருக்கேன். ஸோ எனக்கு இது 3rd அட்டம்ப்ட்டு தான். ஸோ 3rd அட்டம்ப்ட்டும் எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏறி இறங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்த பிறகு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்போம். அவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டு ஸோ அதுபடி நம்ம இந்த மலை கஷ்டமா இல்லை ஈஸியான்ட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி பண்ணலாம். ஸோ அவங்க வந்தோடனே நான் இந்த வீடியோ திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். கைஸ், நம்ம எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெள்ளங்கிரி ஏறி இறங்கிட்டோம். ஸோ ஒவ்வொருத்தங்கிட்ட கேட்போம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பையன் வந்து ஃபஸ்ட் டைம் ஏறி இருக்கான். உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுப்பா. தயவு செஞ்சு நடக்க தெரிஞ்சவங்க மட்டும் நடங்க. நடக்க தெரியாதவங்க தயவு செஞ்சு இந்த பக்கமே வந்துடாதீங்க. வெறுத்துருவீங்க வாழ்க்கையவே. அந்த அளவுக்கு இருக்கு. நான் ஈஸியாக இருக்கும்னு தான் நினச்சேன், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. பார்த்துக்கலாம். எஸ் கைஸ், நான் முன்னாடியே ஏறி இருக்கேன் நிறைய தடவை. பட் இந்த தடவை வந்து தெரியல, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஆனால் வாட்ச் டு வாட்ச் சன்ரைஸ்லாம் பார்த்தோம். சாமியும் நல்ல தரிசனம், சூப்பராக இருந்தது. இப்போதான் நம்ம முக்கியமான ரிவ்யூ கேட்க போகிறோம். சொல்கிறா பொய் அதெல்லாம் நம்பாதீங்க. சிவன் மேலே பாசம் இருந்தால் பக்தம் இருந்தால் மட்டும் நீங்கள் போங்க. அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்டா அவன் கூப்பிட்டாங்கலாம் போனீங்கன்னா சாகடிச்சிருவானுங்க. அதை நம்பியெல்லாம் போகாதீங்க. ஓகே, அடுத்த சும்மா சொல்கிறேன். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு. ஓகே, எல்லாருமே அவங்களோட ரிவ்யூ சொல்லி முடிச்சிட்டாங்க. நானும் முன்னாடியே உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வெள்ளங்கிரி ஏறினா எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.